Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் famous actors of Shakespearean stage and this is a prescribed syllabi for first MA students. ஸோ நம்ம ஆக்டர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஷேக்ஸ்பியரியன் டைமில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ in Shakespeare's time, acting was a profession only open to boys and men. இப்போ ஷேக்ஸ்பியரின் டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜில் வந்து மென் மட்டும்தான் ஏற முடியும். விமனால் வந்து ஆக்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. விமன் வேர் பேண்ட் ஆன் ஸ்டேஜ். விமன் வேர் ஆக்டிங் எல்ஸ்வேர் இன் யூரோப் பட் தே வர் நாட் அலவுட் டு பெர்ஃபார்ம் இன் பப்ளிக் தியேட்டர்ஸ் இன் இங்கிலாந்து அன்டில் 1660. ஸோ 1660 வரைக்குமே விமனுக்கு வந்து தே வர் நாட் பெர்மிட்டட் ஆன் ஸ்டேஜ். ஓகே, நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்கியூஸ் மீ, ஷேக்ஸ்பியரியனோட பீரியட் வந்து அந்த 1590s தான் அவர் நிறைய பிளே எழுதியிருப்பார். 1590sலேருந்து 1605 வரைக்கும் அவரோட பிளேஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மென் தான் வந்து தேவர் ஆக்டிங் ஆன் த ஸ்டேஜ். விமன் கேரக்டர்ஸ்னாலும் அவங்க தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, தேவர் பாய்ஸ் தான் வந்து தேவர் பிளேயிங் த ரோல்ஸ் ஆஃப் விமன். அடலசன்ட் பாய்ஸ் தான், பாய்ஸ் இன் த சென்ஸ் அடலசன்ட் பாய்ஸ், கொஞ்சம் மீசையெல்லாம் முளைக்காம இருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க தான் தேவர் பிளேயிங் த ரோல் ஆஃப் விமன் ஆன் த ஸ்டேஜ். ஸோ இது எந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1660, அதாவது ரெஸ்டரேஷன் ஏஜ் வரைக்கும் விமன் were not allowed on the stage. In an Elizabethan production, boys would play the female parts. Many actors began their career as young boys. பொதுவாகவே அங்கே ஆக்டர்ஸ் வந்து ப்ரொஃபஷனை சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த சின்ன வயசுல இருந்தே அவங்க ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. They could join a company as an apprentice and be taught by one of the more senior actors within the company. ஸோ அவங்க வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி பாய்ஸாகவே, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்லே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கம்பெனியில் சேர்ந்துட்டாங்க. நிறைய தியேட்டர்ஸ் இருந்தது, தியேட்டர் கம்பெனிஸ் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அவங்களே ட்ரைனிங் மாதிரி அங்கேயே நடிச்சு பழகுவாங்க. அங்கே இருக்கிற சீனியர் ஆக்டர்ஸ் வந்து பாய்ஸ்க்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் இன் த சென்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஃபைட்டிங், சிங்கிங், டான்ஸிங்னு எல்லா குவாலிட்டிஸும். ஏன்னா இப்போ மாதிரி டப்பிங் எல்லாம் கிடையாது, எல்லாம் அவங்களே தான் பண்ணணும். டூப் வச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ தே ஹாவ் டு பெர்ஃபார்ம் எவ்ரி திங். அதனால இஃப் இட் இஸ் அ ஸ்வர்ட் ஃபைட்னாலும் அவங்க தான் பண்ணணும், சிங்கிங், டான்ஸிங் எல்லாமே அவங்க தான் செய்யணும். ஸோ தேவர் எக்ஸ்பெக்டட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ தேவர் டாட். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு அந்த பாய்ஹுட்ல இருந்தே, ஸோ ஏன்னா புதுசாக யாராலையும் இதெல்லாம் கற்றுக்க முடியாது. ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆக்டர்ஸாக போனா அப்படின்னா இதெல்லாம் கற்றுக்கிறது கஷ்டம். ஸோ பாய்ஹுட்ல இருந்தே போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூஸாக தெரியுது. as well as having a good memory for learning lines. அதே மாதிரி நல்லா படிச்சு ஒப்பிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டயலாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஸ்டேஜில் ஏறி அவங்க பாட்டுக்கு மெமரைஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், கட் கொடுக்குவோம். சினிமா மாதிரி கட் பண்ணி மறந்துட்டு அடுத்த ஷாட் எடுக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. அப்படி ஸ்டேஜில் ஏன்னா அவங்க பேசிட்டு தான் இருக்கணும், அவங்களோட லைன்ஸை பேசத்தான் வேணும். ஸோ தே ஷுட் ஹாவ் குட் மெமரி டூ. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே, இல்லைன்னா மெமரியை டெவலப் பண்ணிக்கணும். இது எல்லாமே திஸ் ஃபார் த பேசிக் capabilities. அவங்க they were expected to do all this. The boy actors வந்து they were expected to, actors were expected to do. So boy ஸ்டேஜில், அதாவது பாய்ஹுட் ஸ்டேஜ்லேயே ஒரு யூத்தாக இருக்கிறப்பவே, ஒரு 14-15 வயசுலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தியேட்டருக்குள்ளே போய் இதெல்லாம் கற்றுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் டு ஆக்டர்ஸ். இப்போ ஒன் ஷேக்ஸ்பியர் ஜாயின் த லார்ட் சாம்பர்லன்ஸ் மென். இது வந்து ஒரு தியேட்டர் கம்பெனி. ஹீ ரோட் லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான தியேட்டர் கம்பெனி. பின்னாடி ஷேக்ஸ்பியரும் அதில் பார்ட்னராக இருக்காரு. ஹீ ரோட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட் கம்பெனி. டூயிங் ஸோ அஃபோர்டட் ஹிம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் ஃபார் பர்டிகுலர் ஆக்டர்ஸ் whose abilities as performers he knew personally. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அந்த தேட்டருக்கான ட்ராமாஸ் எல்லாமே இவர் தான் எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு சில ஆக்டர்ஸ்க்குன்னு, இப்போ ஆக்டர்ஸை பார்த்து தான் ட்ராமா, அப்போ இவர் ஹீரோவாக நடிக்கிறாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கே பாருங்க, சினிமாலாம் எடுக்கிறப்போ கமல் நடிக்கிறாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரினா, இப்போ கமலோட கால்ஷீட் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, தே வுட் கோ ஃபார் அ ஸ்டோரி. அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி போவாங்க. ரஜினியோட கால்ஷீட் கிடைச்சதுன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் முந்தைய காலத்துலேயும் அப்படி தான்.
ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க விஜய், அஜித் யாரோட ஒரு பெரிய ஹீரோஸா இருக்கட்டும், மாஸ் ஹீரோஸ் யாரு நடிச்சாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹீரோவோட இது கிடைச்சதுன்னா போதும். கால் ஷீட் கிடைச்சதுன்னா போதும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏத்த மாரி கதைய வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. அது மாரி தான் அப்பவும் இருந்துதாம். என்ன பண்ணுவாங்களாம், பர்ட்டிகுலர் ஆக்டர்ஸ்க்காக ஸ்டோரி பண்ணாராம் ஷேக்ஸ்பியர். ஓகே. அந்த டைம்ல ஒரு பெரிய ஆக்டர் இருந்தாருன்னு சொல்றாங்க. ஹூஸ் எபிலிட்டிஸ் அஸ் பெர்ஃபார்மர்ஸ் ஹி நியூ பர்சனலி. அப்ப வந்து அவருக்கு தெரியும், இந்த ஆக்டருக்கு வந்து இந்த ரோல் குடுத்தா சூப்பரா சூட் ஆகும்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கமல் பண்ற ரோல்லாம் இப்ப அவரு ரஜினிகாந்த் பண்ணா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சரியா இருக்காது. அதே மாரி ரஜினிகாந்தோட ரோல் வந்து அந்த மாரி ஒரு கமர்ஷியல் ரோல் வந்து இவர் பண்ணா சூட் ஆகாது. ஸோ இது 2மே வந்து அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டருக்கு அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு ஏத்த மாரி கதைகள என்ன பண்ணுவாங்க, டைரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாருன்னா, அப்ப இருந்த ஆக்டர்ஸ்க்கு ஏத்த மாரி ஸ்டோரிய எழுத ஆரம்பிச்சாரு. ஷேக்ஸ்பியர் ரோட் த லீட் ரோல்ஸ் இன் ஹிஸ் ட்ராஜடிஸ் ஃபார் ரிச்சர்ட் பர்பேஜ். ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆக்டர் இவர்தான். ரிச்சர்ட் பர்பேஜ் வந்து ஒரு பெரிய ஆக்டர். அந்த பீரியட்ல ஷேக்ஸ்பியரியன் பீரியட்ல ரொம்ப எல்லாரும் நேசிச்ச ஒரு ஆக்டர்னா ரிச்சர்ட் பர்பேஜ். இன்னைக்கு பாருங்க இவ்ளோ நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் ஆக்டர்ஸ எவ்ளோ கொண்டாடிட்டு இருக்கோன்ட்டு. அந்த டைம்ல வந்து ஆக்டர்ஸ் ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். அப்போ அவர வந்து எவ்வளவோ கொண்டாடி இருக்காங்க. ரிச்சர்ட் பர்பேஜ் வந்து பெரிய பணக்காரரா இருந்திருக்காரு. ரொம்ப பெரிய ஆக்டரா இருந்திருக்காரு. ஸோ he was the best actor in Lord Chamberlain's Men and the most famous actor of his day. அப்ப அவர் தான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஆக்டர். அவரோட பீரியட்ல அவர் தான் பெஸ்ட் ஆக்டரா இருந்திருக்காரு. A poem written in tribute when Burbage died in 1619 suggests that in Shakespeare's lifetime, when people thought of Hamlet, Lear or Othello, they thought not of the playwright but of Burbage who created those characters on stage. இப்போ ஒரு ஒரு அவர் வந்து 1690ல தாமஸ் பர்பேஜ் ரிச்சர்ட் பர்பேஜ் இறந்துடுறாரு. இறக்குறப்போ ஒரு ஒரு பாடல் அவரோட நினைவா வந்துதான். அந்த பாடல் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு போயம் அவரோட டெத்துக்கு ஒரு ஈலோஜி மாதிரி ஒரு போம் எழுதியிருக்காங்க. ஒரு ட்ரிபியூட்டரியா ஒரு போம் எழுதியிருக்காங்க. அந்த போம்ல வந்து என்ன சொல்லுச்சா அந்த போம் அப்படின்னா, ஹாம்லெட் பத்தியோ, ஒத்தெல்லோ பத்தியோ, லியர் பத்தியோ மக்கள் வந்து நினைச்சாங்கன்னா, பிளேரைட் ஷேக்ஸ்பியரோட ஞாபகம் எல்லாம் வராது. நம்ம வந்து நடிகரை பார்க்காம டிராமாவை படிக்கிறதுனால ஷேக்ஸ்பியரை நினைச்சு படிக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல ஆக்டரை பார்த்ததுனால ஒத்தெல்லோவை நினைச்சாலும், கிங்லியரை நினைச்சாலும், ஹாம்லெட்டை நினைச்சாலும் அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி வர்றது ரிச்சர்ட் பர்பேஜ் தான். இன்னைக்கும் பாருங்க நம்ம சினிமால நிறைய கேரக்டர்ஸை நினைச்சா நம்மளுக்கு வந்து அந்த டைரக்டரா ஞாபகம் வருது கண்டிப்பா இல்ல. நம்ம அந்த ஆக்டர்ஸை தான் ஞாபகப்படுத்திக்கிறோம். ஒரு இம்பார்ட்டன்டான மறக்க முடியாத ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள ஞாபகம் வந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த நடிகரோட முகம் தான் கண்ணுக்கு முன்னாடி வருமே ஒழிஞ்சு அந்த கதை எழுதினவரோ டைரக்டரோ அவங்க யாரும் ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ரிச்சர்ட் பர்பேஜ் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் ரிச்சர்ட் பர்பேஜ் தான் அவரோட ட்ராஜடிக்கு பெரிய ஹீரோவா இருந்திருக்கிறாரு. ஓகே. Aside from having a powerful stage presence, Burbage boasted an impressive memory. அதாவது ரொம்ப ஸ்டேஜ் பிரசன்ஸ் நல்ல சூப்பர் ஹீரோ எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல நல்ல மெமரி உண்டு. லைன்ஸ் எல்லாம் மறக்கவே மாட்டார்னா ரிச்சர்ட் பர்பேஜ். ஓகே. 13 of the characters Shakespeare wrote specifically for him have more than 800 lines of dialogue. இவருக்காகவே 13 கேரக்டர்ஸ் ஒத்தெல்லோ மாதிரி ஹாம்லெட் மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ரிச்சர்ட் பர்பேஜ்காகவே கொண்டு வந்தாரு. இப்போ ஹாம்லெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாலிலாக்கிஸ் தான் இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய சாலிலாக்கிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோஸ் தானே பெரிய பெரிய டயலாக்ஸ் பேசுறாங்க. பாருங்க ஒவ்வொரு டயலாக்ஸும் வந்து ஒவ்வொரு ஹீரோவும் 800 லைன்ஸ் பேசுவாங்களாம். அப்ப அத்தனையும் யாரு மனப்பாடம் பண்ணணும்? அந்த நடிகர் வந்து மனப்பாடம் பண்ணி பேசியிருந்திருக்கணும். அப்ப அந்த அளவு மெமரி வந்து ரிச்சர்ட் பர்பேஜுக்கு இருந்திருக்குது. ரிச்சர்ட் பர்பேஜ் was also renowned as a stage fighter, which is one reason most of the characters he played, including Romeo, Hamlet, Richard III and Macbeth, fight duels. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பர்பேஜ் வந்து நல்ல ஃபைட்டரா அவரு. ஸ்டேஜ்ல நல்லா ஃபைட் பண்ணி நடிப்பாராம். அதுக்காகவே நிறைய
கத்தி சண்டைகளை கொண்டு வந்திருக்காராம் ஷேக்ஸ்பியர் அவரோட கேரக்டர்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமியோ, ஹாம்லெட், ரிச்சர்ட் III, மேக்பெத் எல்லாருமே வந்து இந்த சண்டை காட்சிகளை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாராம். ஏன்னா ரிச்சர்ட் பர்பேஜுக்காகவே இன்க்ளூட் பண்ணான்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ பிரபுதேவா மாதிரி ஒரு டான்ஸர் ஒரு சினிமாவில் நடிக்க வச்சா அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு, அவருக்காக அட்லீஸ்ட் ஒரு கனவு சாங்காவது டான்ஸ் நல்ல டான்ஸோட போட்டுருவாரு. ஸோ அது மாதிரி தான். ஓகே, ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு, ரிச்சர்ட் பர்பேஜ்காக எழுதுறப்போ அட்லீஸ்ட் ஒரு டுவெல் ஃபைட்டாவது இருக்கிற மாதிரி அவரோட ட்ராமால பார்த்துப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆக்டர்ஸ்க்கு இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். சரி, ட்ராஜடியன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பெரிய ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா காமெடியன். ஓகே, அவரோட காமெடிஸ் ரொம்ப பிரபலம். அது மட்டும் இல்ல, அவர் நிறைய கிளவுன்ஸ், காமிக் கேரக்டர்ஸ் எல்லா பிளேலையும் வரும். இப்போ அந்த ரோல்ஸ், இப்போ நம்ம வடிவேலுன்னு சொன்னாலே சிரிப்போம், விவேக்குன்னு சொன்னாலே சிரிப்போம். ஓகே, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஷனை அவங்க அந்த பெரிய பெரிய காமெடியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காமெடியன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம்ப் அப்படின்னு ஒருத்தர். எப்படி ரிச்சர்ட் பர்பேஜ் சொன்னமோ அதே மாதிரி வில் கெம்ப், ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் வில் கெம்ப். ஓகே, he served as a resident comedian. ரெசிடென்ட்னா அந்த கம்பெனிஸ்லேயே தங்கி அவர் காமெடியனா சின்ன வயசுல இருந்து இருக்காரு. கெம்ப் வாஸ் briefly a shareholder in லார்ட் சாம்பர்லன்ஸ் மென். கெம்ப் பார்த்தீங்கன்னா லார்ட் சாம்பர்லன்ஸ் மென்ற அந்த தியேட்டர்ல வந்து அவர் ஷேர் ஹோல்டரா இருந்திருக்காரு. அண்ட் ஹி ஹேட் அ சக்சஸ்ஃபுல் காமிக் கேரியர் இன் ஹிஸ் ஓன் ரைட். ஒரு நல்ல ஒரு கரியர், அவருக்கு காமிக் கரியர் உண்டு. கெம்ப் பிளேட் டாக்பெரி இன் மச் அடோ அபவுட் நத்திங் அண்ட் பீட்டர் இன் ரோமியோ அண்ட் ஜூலியட். ஸோ இந்த மாதிரி காமிக் கேரக்டர்ஸ் எல்லாம் கெம்ப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு பிளே பண்ண கேரக்டர்ஸ், அதாவது அதுக்கான ப்ரூஃப் இருக்கிறதுனால போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால போடல, ப்ரூஃப் இருக்கிறதுனால இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஹி ஆல்மோஸ்ட் சர்டன்லி பிளேட் அதர் ஸ்லாப்ஸ்டிக் ரூல்ஸ். மற்றதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவில் சொல்கிறாங்க. பாட்டம் கேரக்டர் மிட்சம்மர் நைட்ஸில், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் பாட்டம் அந்த கேரக்டர் பயங்கர காமெடியான கேரக்டர் இல்லையா, அதுவும் வில்கம் தான் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லவ்ஸ் லேபர்ஸ் லாஸில் காஸ்டர்ன்ற கேரக்டரும் அவர் தான் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார் ரைட்டிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஜிக்ஸ் விச் வர் செமி இம்ப்ரூவைஸ்ட் காமிக் பிளேஸ் வித் சாட்டரிக்கல் பிளாட்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ்டிக் டான்சிங். அது மட்டும் இல்லை, ஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காமிக் பிளேஸ் மாதிரி இருக்குமா, அது கூட அவர் பண்ணியிருக்காரு. Given Kemp's talent for improvisation, he may sometimes have gone off script. ஆனா இவர் எப்படின்னா, ஒரு சில நம்ம இந்த சினிமா பத்தி கேட்குறப்ப இதெல்லாம் சொல்லுவோம், எக்ஸ்ட்ராவா அவங்க சேர்த்தே நடிப்பாங்க, அவங்களுக்கு அந்த நேரம் என்ன தோணுதோ அதெல்லாம் பேசியெல்லாம் நடிச்சிருவாங்க ஆக்டர்ஸ் அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் வில்கம் பண்ணுவாராம். அவர் வந்து ஸ்டேஜில் இருக்கிறப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்குவாராம். அவரோட ஸ்கிரிப்டில் அவருக்கு கொடுத்த டயலாகை மாற்றி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைக்கவோ கூட்டவோ குறைச்சோ ஏதோ பண்ணி இம்ப்ரூவைசேஷன்லாம் பண்ணுவாராம். ஷேக்ஸ்பியர் may have made a sly reference to Kemp's shenanigans in Hamlet when the title character instructs a troupe of players how to perform a play he has written. இது வந்து ஷேக்ஸ்பியருக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை போல இருக்கு. நம்ம ஒன்று எழுதி தந்தா இவன் ஒன்று படிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா வில் கெம்ப் வந்து ஒரு விஐபியா இருந்திருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு இன்டைரக்டா ஒரு சில விஷயங்கள் புரியுற மாதிரி ஹாம்லெட்ன்ற பிளேல பிளே வித்இன் அ பிளேன்னு ஒன்று வரும். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, லெட் தோஸ் தட் பிளே யுவர் கிளவுன்ஸ் ஸ்பீக் நோ மோர் தேன் செட் டவுன் ஃபார் தெம்னு ஒரு லைன் எடுத்து கொடுப்பாரு. அதாவது என்னன்னா, பிளே வித்இன் அ பிளேனா அதாவது பிளேக்குள்ள ஒரு பிளே நடத்துற மாதிரி ஒரு சீன். அந்த சீன்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, ஹாம்லெட்ல அவங்க வந்து சொல்ற மாதிரி, இங்க பாருங்க, அவங்கவுங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ்க்கு என்ன டயலாக் இருக்கோ அது மட்டும் பேசினா போதும், யாரும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் பேச வேணாம், அதிகமாக பேச வேணாம், சொன்னதை மட்டும் செஞ்சா போதுன்ற மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாராம். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து யாருக்குன்னா அவருக்கு வில்கெம்புக்கு சொல்ற மாதிரி தான் இருந்தது இன்டைரக்டா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஹி கோஷன்ஸ் லெட் தோஸ் தட் பிளே யுவர் கிளவுன்ஸ் ஸ்பீக் நோ மோர். அது கிளவுன்ஸ்ன்னு வேற சொல்றாரு. லெட் தோஸ் ஹூ பிளே யுவர் கிளவுன்ஸ், கிளவுன் ரோல் பிளே பண்றவங்க ஸ்பீக் நோ மோர் தேன் இஸ் செட் டவுன் ஃபார் தேம் அப்படிங்கிறாரு. ஓகே, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்குன்னு என்ன கொடுத்துருக்கோ அதை பேசினா போதும் அப்படின்ற மாதிரி. அப்போ வில்கெம்ப கரெக்டா அவர் வந்து சொன்ன மாதிரி ஆயிடுச்சான். In 1599,
probably the same year that Shakespeare wrote that warning, Kemp left Shakespeare's company. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அதுல என்ன ஆயிடுச்சு, வில்கெம்ப் வந்து அந்த கம்பெனியை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கிங்ஸ்மேன் கம்பெனியில, சாம்பர்லின்ஸ்மேன் கம்பெனியில நடிக்கல. He was replaced by Robert Erman, an intelligent comedian and singer who was also a playwright. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்து அவருக்கு பதிலா அந்த சாம்பர்லின்ஸ்மேன்ல வேற ஒரு காமெடியன் ப்ளே பண்ணாரு. அவரும் ஹிட் ஆயிட்டாராம். அவர் பேர் பாருங்க, ராபர்ட் ஹார்மன். இவரும் ஒரு இன்டெலிஜென்ட் காமெடியன் தான். அவரும் ஒரு நல்ல சிங்கரா, பிளே ரைட்டா இருந்திருக்காரு. ஃபார் ஹார்மன், ஷேக்ஸ்பியர் wrote wittier, wordier comic parts with plenty of songs like Feste in Twelfth Night. ஹார்மனுக்காக ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய நல்ல காமிக் பார்ட்ஸ் கொடுத்துருக்காராம். ஃபெஸ்டே வந்து ராபர்ட் ஹார்மனுக்காக கிரியேட் பண்ணதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்ல காமிக் ஸ்டோரிஸ் எல்லாம் ராபர்ட் ஹார்மனுக்கு கொடுத்துருக்கிறாராம் ஷேக்ஸ்பியர். ஓகே, ஏன்னா அவர்னால ஒரு காமெடியன் வெளியே போனதுனால கூட அவர் என்ன பண்ணியிருக்கலாம், நல்ல ஒரு காமெடியனை கொண்டு வரணும்னு கூட அவர் இந்த நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தன் பக்கத்துலேருந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணுமோ ஷேக்ஸ்பியர் கொடுத்ததா கூட இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ராஜடியன், பெஸ்ட் ட்ராஜடியன் யாரு, ரிச்சர்ட் பர்பேஜ். பெஸ்ட் காமெடியன் யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து வில்கெம்ப் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஷ்யூல அவரு அந்த கம்பெனியை விட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்து வர்றவர் பேர் பாருங்க, ஹி இஸ் ராபர்ட் ஹார்மன். அடுத்ததான் ஷேக்ஸ்பியர் இங்கிலாந்துல விமன் ரோல் யார், ஹீரோயின் யார் பிளே பண்ண முடியும், நான் ஆல்ரெடி எடுத்தோன்னு சொன்னேன். மென் அலோன் வேர் அலவுட் ஆன் த ஸ்டேஜ், மென் வேர் ஒன்லி அலவுட் ஆன் த ஸ்டேஜ். அப்போ இன் ஷேக்ஸ்பியர்ஸ் இங்கிலாந்து ஒன்லி மென் அண்ட் பாய்ஸ் பாப்புலேட்டட் தி ஸ்டேஜ் சின்ஸ் விமன் வேர் பார்ட் ஃப்ரம் பெர்ஃபார்மிங். விமனை வந்து பேன் பண்ணிட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லேக்கிங் விமன் ஆக்டர்ஸ், கம்பெனிஸ் லைக் த லார்ட் சாம்பர்லின்ஸ் மென் ரிலைட் ஆன் பாய்ஸ் டு பெர்ஃபார்ம் ஃபீமேல் கேரக்டர்ஸ். அபவுட் டு பிளே ஃபீமேல் கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸா இருந்தாலும் விமன் ஆக்டர்ஸ் இல்லைங்கிறதுனால பாய்ஸை தான் வந்து தேடி போனாங்க. தீஸ் பாய்ஸ் வர் டேக்கன் இன் அஸ் அப்ரெண்டிசஸ் அண்ட் டாட் த கிராஃப்ட் ஆஃப் ஆக்டிங். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாய் ரோல்லையே அவங்க என்ன பண்ண, பாய்ஸா இருக்கிறப்பவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தியேட்டர் ஸ்கூல்ல போயிடுறாங்கன்னு. அதுல வந்து கொஞ்சம் ஃபீமேல் குவாலிட்டிஸ் ஃபுல்லன்னு இல்லை, கொஞ்சம் அடலசென்ட்டா மீச முளைக்காம இருக்க பசங்க, நல்லா ஆக்ட் பண்ற பசங்களை செலக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபீமேலா நடிக்க வச்சாங்க. மெனி ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல்ஸ் வர் ரிட்டன் ஃபார் பாய் ஆக்டர்ஸ். அப்போ பாய் ஆக்டர்ஸ்க்காக தான் இந்த ரோல்ஸ் எல்லாம் எழுதப்பட்டது. including Cleopatra in Antony and Cleopatra and Lady Macbeth in Macbeth. ஒரு ஸ்ட்ராங் விமன் எல்லாம் கூட இவங்க தான் ப்ளே பண்ணாங்க, பாய் ஆக்டர்ஸ். அதுதான் பின்னாடி வந்த கிரிட்டிக்ஸ் கூட சொல்லுவாங்க, இந்த ரோல்லாம் எப்படி ஒரு சின்ன வயசு பையனால எப்படி பண்ணியிருக்க முடியும், ஒரு யூத்னால, ஒரு யங் பாய் எப்படினாலும் 15-16 இயர்ஸ் பாய்னாலும் கிளியோபட்ராவோட ரோலை உள்வாங்கியோ லேடி மேக்பெத் ரோலை உள்வாங்கியோ எப்படி ப்ளே பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. செவரல் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் லைக் Rosalind in As You Like It, Viola in Twelfth Night, dress up as young men. ஆனா என்ன பண்ணிடுவாராம் ஷேக்ஸ்பியர், அது ஒரு கம்ஃபர்டபுளா மாத்துறதுக்காக அதாவது ஆண்கள் தான் பெண்கள் ரோலை பிளே பண்றாங்க. ஆனா காமெடிஸ்ல, ட்ராஜடிஸ்ல வந்து லேடி கிளியோபட்ராவும் லேடி மேக்பெத்தும் அவங்க தான் பண்றாங்க. பட் அட் த சேம் டைம் காமெடிஸ்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அஸ் யூ லைக் இட்ல ரோசாலண்ட் ஆகட்டும், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல போர்ஷியாவாகட்டும், அடுத்து 12th நைட்ல வயோலாவாகட்டும், எல்லாம் பெண்கள் கேரக்டர்ல வர்றவங்க திரும்ப வந்து ஆண் வேஷம் போட்டுக்குவாங்க, டிஸ்கைஸ்ல வருவாங்க, மாறு வேஷம் போட்டு ஆணா வருவாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து ஆணாவே நடிக்கிறது பரவாயில்ல தானே, பெண்ணா நடிக்கிறத விடன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டிஸ்கைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, திஸ் ரெக்கையர்ட் பாய் ஆக்டர்ஸ் டு பிளே விமன் ஹூ வர் பிரிட்டெண்டிங் டு பி மென் விச் வுட் பி சேலஞ்ச் ஃபார் எனி ஆக்டர். அப்போ இது இன்னுமே சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான், ஆனாலும் இது வந்து பிளே பண்ணாங்க. அதாவது அவங்க தங்களை பெண்களா நினைச்சுக்கிட்டு ஆனா ரோல் பிளே பண்ணணும் அந்த பசங்க. அது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. The religiously devout group known as the Puritans were outraged by the boy actors dressing up as women, and they were even more outraged when these women dressed up as men. இதெல்லாம் தான் கோவப்படுத்துச்சான் அப்ப இருந்த பியூரிட்டன்ஸ். அது எப்படி ஒரு ஆணை வந்து பெண் வேஷம் போட்டு நீங்க ஸ்டேஜுக்கு அனுப்புவீங்க, அப்புறம் திரும்ப அதே ஆணை திரும்பவும் பெண் வேஷம் விட்டவன எப்படி ஆண் வேஷத்துக்கு மாத்துவீங்கன்னு ரொம்பவே கோவப்படுவாங்களாம். After Shakespeare's death in 1616, the king's men continued to perform
பெர்ஃபார்ம் ஹிஸ் பிளேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாம்பர்லைன்ஸ் மென் தான் கிங்ஸ் நேம்னு பேர் மாற்றப்படும். இது வந்து அதுக்கப்புறமும் வந்து 1616 அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட பிளேஸ் எல்லாம் ஸ்டேஜ் ஆயிட்டு தான் இருந்தது. Performances thrived until 1642 when the Puritans closed all public theatres. பியூரிட்டன் வேவ் ஒன்று வந்துருச்சு. ஊர் ஃபுல்லாக என்னன்னா பியூரிட்டன் ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறம் 1642 தான் தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும், இயர் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன் 1649 எக்ஸிக்யூஷன் ஆஃப் சார்ல்ஸ் ஒன், அது நமக்கு தெரியும். சார்ல்ஸ் ஒன்னை வந்து கொண்டுருவாங்க. ஸோ this inaugurated the period known as interregnum, during which time a republican government ruled England. அப்போ சார்ல்ஸ் ஒன் இறந்தோன்னு மொனார்கி போயிட்டு இன்டர்ரெக்னம் பீரியட் வரும். அதாவது பார்லிமெண்டேரியன், அந்த லாங் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க, இன்டர்ரெக்னம்னு சொல்லுவாங்க, பியூரிட்டன் ஏஜ்னு நல்லா உங்களுக்கு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். பியூரிட்டன் ஏஜ் ஒரு 11 லாங் இயர்ஸ் இருக்கும். 1649 1660 வரைக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ் ரிமைண்ட் க்ளோஸ்டு. அந்த டைம் ஃபுல்லாவே தியேட்டர்ஸ் வந்து மூடி தான் இருந்தது. when Charles II assumed the throne and restored the monarchy. இந்த டைம்ல தான் சார்ல்ஸ் II என்ன பண்றாரு, சார்ல்ஸ் ஒன்னோட பையன் வந்து திரும்பவும் அரசால வரார். at the beginning of the restoration period, Charles granted only two troops permission to perform. சரி, இவங்க திரும்ப வந்தோன்னு திரும்ப வந்து தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனா பழைய மாதிரி இல்லாம 2 கம்பெனி, நிறைய டிராமா கம்பெனி இருந்தது, தியேட்டர் கம்பெனிஸ் இருந்தது. அதை எல்லாத்தையும் அவருக்கு வந்து பெர்மிஷன் லைசன்ஸ் கொடுக்காம 2 கம்பெனிக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்திருந்தாரு. ஒன்னு வந்து கிங்ஸ் கம்பெனி விச் வாஸ் ஹெடட் பை தாமஸ் கில்லிக்ரோன்ற ஒருத்தர், தாமஸ் கில்லிக்ரோன்னு ஒருத்தர் தான் கிங்ஸ் கம்பெனி நடத்திட்டு வர்றாரு. அப்புறம் டியூக்ஸ் கம்பெனின்னு இன்னொன்னு, இதை நடத்துறவர் வந்து வில்லியம் தவேனந்த். இவங்க 2 பேருக்கோட கம்பெனிக்கு மட்டும்தான் ரைட்ஸ் கொடுக்குறாரு. பெர்ஃபார்மன்ஸ் ரைட்ஸ் அவங்க 2 கம்பெனிக்கு மட்டும்தான் உண்டு. பெர்ஃபார்மன்ஸ் ரைட் ஃபார் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் வர் டிவைடட் பிட்வீன் தீஸ் 2 கம்பெனிஸ். அப்போ இந்த 2 கம்பெனி மட்டும்தான் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை பிரிச்சுக்கும். இதெல்லாம் எங்க கம்பெனிக்கு, இதெல்லாம் உங்க கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் லைசன்சிங் சிஸ்டம் லாஸ்டட் ஃபார் நியர்லி 200 இயர்ஸ் until 1843. கிட்டத்தட்ட 200 இயர்ஸ்க்கு இந்த சிஸ்டம் தான் இருந்தது. Many theatrical conventions changed over the course of these 2 centuries, and as taste changed, these 2 theatre companies altered Shakespeare's work to suit audience expectations and desires. இப்போ காலங்கள் மாற மாற மக்களோட அந்த டேஸ்ட் மாறும் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த தியேட்டர்ஸும் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான். ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ்லேயே சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. நீங்க இதுக்கு இருந்த அந்த தியேட்டர் கன்வென்ஷன்ஸ், நம்ம ஸ்டேஜ், இதெல்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பத்தி நம்ம பேசியிருப்போம். ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டிசையர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அன்டில் அந்த ஷேக்ஸ்பியர் வந்து 19th century ஷேக்ஸ்பியரின் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறப்போ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படியெல்லாம் அவரோட பிளேஸ் வந்து மாறி மருவி எல்லாம் வந்துச்சு, அப்புறம் ஒரு செட் ஆனது எப்போ, அதெல்லாம். ஓகே, ஸோ we would be reading all this. In 1681, the Irish poet Nahum Tate rewrote the play to give it a happy, rather tragic ending, rather than a tragic ending, and this new version of the play remained more popular than the original until the middle of the 19th century. Nahum Tateன்னு ஒருத்தர், ஒரு ரைட்டர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா 1681ல, அதாவது ரெஸ்டரேஷன் ஏஜ்ல என்ன பண்ணார்னா, கிங் லியர் நம்மளுக்கு தெரியும், அது ஒரு ரொம்ப ஒரு பாய்னண்டான ஒரு ட்ராஜடி, அது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துற ஒரு ட்ராஜடி. அது கிங் லியர் அநியாயமா செத்து போற மாதிரி இருக்கும். அதோட அவரோட பொண்ணு கார்டீலியாவே இறந்து போவாங்க. அது நியாயமே இல்லாத மாதிரி இருக்கும். கார்டீலியா பொதுவா வந்து ஒரு ஹீரோ இறக்குறாருன்னா அவர்கிட்ட இருக்க டிராஜிக் பிளானால தான் சாவார். ஆனா இங்க வந்து கார்டீலியா வந்து ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர் இருப்பாங்க. எந்த தப்புமே செய்யாம அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இறந்து போறதை வந்து நிறைய பேரால தாங்கிக்க முடியாது. பொய்டிக் ஜஸ்டிஸ் சுத்தமா இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்போ அதனால என்ன பண்றாருன்னா, நாகும் டேட் வந்து அந்த கேரக்டரை ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்துடுறாரு. கிங் லியருக்கு ஷேக்ஸ்பியர் வந்து டிராஜிக் என்டிங் கொடுத்திருக்காரு, நாகும் டேட் வந்து ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்துட்டாரு. நிறைய காலம் இந்த ஹாப்பி என்டிங்கை தான் மக்கள் ரசிச்சாங்களாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா நிறைய இது ரஜினி மூவி, ஐ ஹோப் இட் இஸ் தளபதி, இஃப் ஐம் ரைட். ஓகே, தளபதி மூவிக்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஹாப்பி என்டிங் இருக்கும். பட் இன் ஆக்சுவாலிட்டி அவர் டிராஜிக் என்டிங்கை
குடுத்து அது கேரளாலலாம் அது ஒரு ட்ராஜிக் எண்டிங்கா தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ் இஃப் த ஹீரோ டைட். அதுல வந்து அவரது ஃப்ரெண்ட சேவ் பண்ணிட்டு இறந்துடுற மாரி தான் ஆக்சுவலா எடுத்தாரு. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்றதுக்காக தான் ஹாப்பி எண்டிங் நம்மளுக்கு குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து கேரளால மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னும் சொல்றாங்க. ஐ நோ நாட் ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. பட் அப்படி ஒரு கதை அந்த மாரி ஒரு ஸ்டோரியும் உண்டு. ஓகே. ஸோ இதுலயும் நாகும் டேட் என்ன பண்றாருன்னா, கிங் லியருக்கு ஒரு என்ன குடுக்குறாரு? ஒரு ஹாப்பி எண்டிங் குடுத்து சந்தோஷப்பட்டாரு. மக்களும் அந்த அந்த வெர்ஷன ரொம்பவே ரசிச்சாங்களாம். ஸோ இதோட நம்ம அந்த தியேட்டர் ஆக்டர்ஸ் ஆக்சுவலா பின்னாடி வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் மாரி தான் குடுத்துருக்கோம். எப்படி தியேட்டர் வந்து பின்னாடி எல்லாம் எப்படி இருந்தது? ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் கொஞ்ச காலம் எப்படி வந்து ஆக்டர்ஸ் தியேட்டர் சேர்ந்த மாரி இருந்ததுன்றதோட நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஹூ வர் த இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ். இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ் யாரு? யாரு பெஸ்ட் காமெடியன்? யாரு பெஸ்ட் ட்ராஜடியன்? யாரெல்லாம் விமன் ரோல் பண்ணாங்க? அந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஃபோர் தட் திஸ் இஸ் த சோர்ஸ் ஃபார் த எஸ்ஏ. ஓகே. ஸோ எஸ்ஏ வேணும்னா ஸ்பார்க் நோட்ஸ் போய் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஐ ப்ரௌஸ் அண்ட் டேக் த எஸ்ஏஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.